இந்த வீடியோட தேரை இஷ்குமே இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு பைலட் வந்திருக்காரு. அவர் தான் நம்ம தனுஷ் சங்கர். அவர் யார் பேச்சையும் வந்து கேட்க மாட்டார். திமிர் பிடிச்ச பைலட்டு. அவர் பார்டரில் வந்து ஃபைட்டர் பைலட்டாக வந்து இருக்காரு. பறந்துட்டுருக்காரு. அப்போ சைனாக்காரங்க ஒரு விமானம் வந்து அந்த பக்கமாக போகுது. அவர் வந்து அந்த விமானம் வந்துட்டு சும்மா அந்த பக்கமாக போன விமானத்தை வந்து வம்பெடுத்து விட்டுறாரு. அது எங்கள் பார்டருக்குள்ள வருது, ஒழுங்கா எங்கள் பார்டர் கிராஸ் பண்ணி போ அப்படின்னு சொல்லி வம்பெடுத்து விட்டுறாரு. இங்கே திரும்ப வந்து பேஸுக்கு வந்தோடனே வந்து அவர் சீனியர் ஆஃபீஸர் வந்து அவரை வந்து நீ மென்டலாக டிஸ்டர்பாக இருக்க, உன்னை வந்து ஒரு சைக்காலஜி கவுன்சில்கிட்ட அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துறாங்க. சைக்காலஜி கவுன்சில் சைன் இல்லாமல் வந்து உன்னால் இனிமேல் வந்து பறக்க முடியாது அப்படின்றாங்க. உடனே ஊரோட பெஸ்ட்டு சைக்காலஜி கவுன்சிலர் வந்து தேடுறாங்க. அவங்க யாருன்னா வந்து முக்தி. எப்போ பார்த்தாலும் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தனுஷோட ஃபோட்டோ பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷாக் ஆச்சு. உடனே நான் இவங்களுக்கு கவுன்சில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்து போயிடுறாங்க. அங்கே போய் வந்து 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணா பார்த்தா 2 பேரும் எக்ஸ் லவர்ஸ். வந்து ஃப்ளாஷ்பேக் போகுது. காலேஜில் வந்து பெரிய ரவுடியா வந்து இருப்பார் வந்து தனுஷ். இவங்க நம்ம ஹீரோயின் வந்து சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக வந்து இருப்பாங்க. இவங்க வந்து பிஹெச்டி பண்ணணும் சைக்காலஜியில். அதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து வேணும். அதாவது வந்து கோவமா இருக்க ஒரு ஆளை வந்து சாந்தப்படுத்தி வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு. அதுக்கு வந்து சரி ஓகே நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே பண்ணிட்டும்போது 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஆனால் வந்து தனுஷ் வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. முக்தி வந்து இவங்கள வந்து சப்ஜெக்ட்டா தான் வந்து பார்க்குறாங்க. கடைசியில அந்த பிஹெச்டிய வந்து சப்மிட் பண்ணி வந்து ஜெயிச்சுருவாங்க. இப்போ வந்து தனுஷ் வந்து முக்திகிட்ட வந்து லவ் யூ வந்து சொல்லுவாங்க. சரி வந்து வீட்ல பேசுன்னு வந்து அவங்க அப்பாட்ட வந்து பேச சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து "நீ யுபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு வா. அப்பதான் வந்து உங்களுக்கு கல்யாணம்" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தனுஷ் வந்து அடிச்சு புடிச்சு யுபிஎஸ்சி தான் பாஸ் பண்ணிருவாரு. பண்ணிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து வருவாரு. வந்தா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அடைச்சிருந்த எல்லா கோவத்தையும் வந்து எடுத்துட்டு வந்து வருவாரு. இவங்க திரும்ப வந்து அந்த அவர் வீட்டையே வந்து மொத்தமா வந்து எரிச்சுருவாரு. அந்த பொண்ணோட வீட்டையே. இப்ப இவங்க அப்பா வந்து புடிச்சு தனுஷ வந்து ஜெயில்ல வந்து போட்டுருவாரு. போட்டோனே வந்து தனுஷோட அப்பா வந்து எல்லா கால்லயும் வந்து விழுந்து தனுஷ காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு. இந்த அவமானத்திலே வந்து அவங்க அப்பா வந்து இறந்துருவாரு. இதனால தனுஷ் இன்னும் வந்து கடுங்கோவம் வந்து ஆயிடுறாரு. அவங்க அப்பா அந்த அஸ்திய வந்து கடிச்சிட்டு, இந்த பொண்ணு வந்து சுத்தமா வந்து வெறுக்க ஆரம்பிச்சுடுறாரு. அதனாலயே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கெட் ஃப்ளையிங். அதனால வந்து இவங்க குடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க டெய்லி. இதனால வந்து இவங்க பிரெயின்ல ஹேமரேஜ் வந்து ஒரு நோய் வந்து வந்துருது. இப்ப தனுஷ மீட் பண்ற இவங்க வந்து பிரெக்னன்ட்டா வந்து இருக்காங்க. எனிமிக்காரங்க வந்து கடல்ல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே தனுஷ் பறக்கணும். "நீ சைன் போடு" அப்படின்றாங்க. சைன் போட்டா வந்து "நீ வந்து செத்துருவ பார்டர்ல போய்" அப்படின்றாங்க. "இல்ல நீ சைன் போடு" அப்படின்றாங்க. உடனே வந்து அவங்க வந்து சைன் போட்டுறாங்க. பார்டர்ல வந்து கப்பல் மேல வந்து தன்னோட ஃபைட்டர கொண்டு போய் விட்டு அவர் வந்து செத்துறாரு. இந்த பக்கம் இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. குழந்தை பொறந்தோனே வந்து அவங்க வந்து செத்துடுறாங்க. அஸ்தி வந்து காசியில வந்து ஒரு சாமியார் வந்து கிடைக்கிறாரு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.